ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டிங்கான வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் த்ரெட்டிங் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், பியூட்டி ரிலேட்டட் டிப்ஸும் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங்கில் வந்துட்டு நிறைய டைப்பில் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ பேசிக்காக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு த்ரெட்டிங் வந்துட்டு இருக்கிறதுலேயே பியூட்டிஷியனாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக த்ரெட்டிங் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து பர்சனலாக சொன்ன ஒரு விஷயம், நிறைய பேர் 4-5 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் வேண்டாம், வேறு இது அடுத்தடுத்து நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஏம்மா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் த்ரெட்டிங் மட்டும் ஆள் போட்டுப்பேன் அப்படின்னு ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ என்னாலுமே ஆள் போட முடியுமானா கண்டிப்பாக போட முடியும். நம்ம ஆள் போட்டு பண்ணுறதை விட நம்மளே உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நாளைக்கு நீங்களே ஒரு கிளாஸ் எடுக்க போகிறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக த்ரெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். த்ரெட்டிங் வந்து இருக்கிறதுலே கஷ்டமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கஷ்டத்தோடு பார்த்தா அது கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நம்ம வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். த்ரெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. த்ரெட்டிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதில் எதுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதில் எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எடுக்க சொல்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து தின்னாக இருக்கும் ஹேர். அவங்களுக்கு வந்து நூல் வச்ச உடனே கட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஒரு சில பேருக்கு மீடியமாக இருக்கும், தின்னாகவும் திக்காகவும் மீடியமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முடி எடுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு சில பேர் வந்து பியூட்டிஷியன் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இதுலேயும் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய காலில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு காலில் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதில் காலில் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு பண்ண 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 உங்களுக்கு ஹேண்ட்லிங் வந்துடும், நூல் பிடிக்கிறதுக்கான அந்த டெக்னிக் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இது பண்ணது வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கு இல்லையா ஷைனிங்கு, அதே போல் இது ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்ம ஐப்ரோவை வந்து நூல் பிடிக்கிறோம், கரெக்டாக பண்ண வருது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதுக்கான டிஃப்ரெண்ட் நான் சொல்லிட்டேன், இது எதனால் பண்ணுறோன்ட்டு. திக்காக இருக்காங்க ஒரு சில பேருக்கு, அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு தெரியல, ரொம்ப திக்காக வராங்க, ஃபுல்லாக ஃபோர்ஹெட் ஃபுல்லாக முடியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிம்மர் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து பியூட்டிஷியனுக்கான அழகே கிடையாது. நீங்கள் நூலில் எடுத்து பாருங்களேன், நூலில் எடுக்கிறதுக்கும் ட்ரிம்மரில் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் நூலில் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும், அதே போல் தின்னாக தான் வளரும். அதே நீங்கள் வந்து ரேசரில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் மடங்கு இருக்கும். இது மாதிரி ரேசரில் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் வந்துட்டு இந்த மாதிரி ரேசர் எடுத்தேன், ரொம்ப வந்துட்டு அதிகமாக கம்மியாக இருக்குது. ஒரு சில பேருக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். இதில் வந்து நான் இது நூலில் எடுக்கிறதுனால தான் எனக்கு திக்காக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எனக்கு வந்து நார்மலாக தான் இருக்குன்னு, அப்படி கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ரேசரில் எடுக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் வந்து ஹெவியாகவும் வளரும், ப்ளஸ் திக்காகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தின்னாக தான் இருக்கும், உங்களோட க்ரோத் என்ன டென்சிட்டியில் இருக்கோ அதே அளவுக்கு தான் இதில் வளரும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு உள்ளேருந்து ஒரு முடியாக வந்து உள்ள ரூட் உள்ளேருந்து நம்ம எடுக்கிறோம், அப்போ வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணுறோம், முடி இருக்குன்னா பாதி கட் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆகுனா அது வந்து ரொம்ப திக்காக வெளியிலேருந்து இந்த க்ரோத் வர்றப்போ ரொம்ப திக்காக தான் வளரும். அதுக்கான டிஃப்ரெண்ட். சரிங்களா? அதே போல் எடுத்தோடனே ஒரு சில பேர் வந்து பிகினராக இருக்கீங்க, த்ரெட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தேங்காவுடைய ஓட்டில் வச்சு பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுறது இதுலேருந்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் சைடு காலில் லெஃப்ட் சைடு காலில் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க. அதுக்கு அந்த மாதிரி பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு நூல் ஹேண்டிலிங் வந்து வந்துடும். சரிங்களா? இது ஒரு டிப்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பண்ண 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 இதுலேயே வந்து த்ரெட்டு பிடிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள். யாராவது பிடிக்க சொல்லிட்டு இது மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா
உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வராது. உங்கள் காலில் வச்சு பண்ணுறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுகு வலிக்கும், இந்த ஷோல்டர் வலிக்கும். எடுத்த உடனே நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இதில் வச்சு பண்ணுறப்ப கீழே குனிஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ½ அன் ஹவருக்குள்ளே கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது காலில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாருக்காவது வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா கையில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் பண்ணுங்கள். இல்லை கை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கால் வந்து உங்கள் கால் ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்த இடத்துலையே திரும்ப 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 எடுங்க. ரிப்பீட்டடாக வந்து ஒரு 1 வீக் கண்டிப்பாக 2 காலையும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சவுண்டு வரும். ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். இந்த மாதிரி சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்து வருது அப்படின்னா சிக்க ஆகாமல் ப்ராப்பராக சவுண்டு வருது அப்படின்னா உங்களுடைய வந்து நீங்கள் பிடிக்கிற வந்து ஹேண்டிலிங் கரெக்டு, நூல் வந்து கரெக்டாக பிடிக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இதில் இந்த காலில் பண்ணுறவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காயில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து பண்ணது வந்து உங்களுக்கு எப்படி சும்மா கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் ஒரு தேங்காய் எடுக்கிறீங்க, அந்த இது எடுக்கிறீங்க, ஓடு எடுக்கிறீங்க அப்படின்னா இது உள்ளே இருக்கு இல்லையா, ஷைனாக இருக்கு இல்லையா, இந்த இடம் எப்படி இருக்கோ அதே போல் இங்கே மேலே இருக்கணும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி சாஃப்ட்னஸே இல்லை. அந்த மாதிரி ஆகுற வரைக்குமே நீங்கள் இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும். இது ஒன்று தான் பண்ணணும்னா இது மாதிரி ஃபுல் மூடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேங்காய் ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஒரு 95% வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது வந்துடும். ஒரு தெளிவான உங்களுக்குள்ள கேள்வி எல்லாமே இதில் வந்துடும். அதே போல் இதில் வந்து இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது வந்து மாட்டணும். தெரியுதுங்களா? இப்படி மாட்டி நம்ம கட்டாக பண்ணணும். எனக்கு மாடலுக்கு ஆள் கிடைக்கல, அதனால் அவ்வளோதான். இதே போல் நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் வராங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்மைலோட வந்து ஒரு வெல்கம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம கேட்கணும். அவங்க கேட்டதுக்கப்புறம் எனக்கு த்ரெட்டிங்க்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம த்ரெட்டிங் வந்து எடுத்த உடனே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு காட்டனில் இந்த மாதிரி நம்ம பவுடர், வெறும் டால்கம் பவுடர் தான், இந்த பவுடர் வச்சுட்டு நம்ம எந்த ஐப்ரோவில் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஐப்ரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து ஐப்ரோ எடுக்க போகிறோம், சில பேர் வந்து ஃபோர்ஹெட் எடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அப்பர் லிப் எடுப்பாங்க. நீங்கள் ஐப்ரோனா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பவுடர் வைக்கணும். எதுக்காக பவுடர் அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் வந்து நம்ம ஆல்ரெடி அவங்க க்ரீம் போட்டிருக்கலாம், ஆல்ரெடி வந்து வேறு ஏதாவது வெயிலில் இருந்து வரலாம், வேர்த்திருக்கலாம், அந்த இடம் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயில்னஸாக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு நம்ம ஈவன் பண்ணுறதுக்காக தான் இந்த பவுடர் அப்ளிகேஷன் கொடுக்குறோம். பவுடர் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே த்ரெட்டை கொண்டு போயிட்டு நம்ம இங்கே மேலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஷேப் கொடுத்துடணும். இங்கேருந்து எடுக்காமல் இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிட்டீங்க, இந்த இடத்துல நூல் வைக்கிறீங்க அப்படின்னா நான் ஷெல்ஃபாக பண்ணி காமிக்கிறேன். ஷெல்ஃப் த்ரெட்டிங் வந்து வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன். நான் வந்து சின்னதாக ஒரு ரேண்டமாக ஒரு நூல் எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நாட் பண்ணுறோம். எனக்கு வந்து மாடல் கிடைக்கல, அதனால் நான் மாடல் கிடைச்சா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். இந்த சைடு வந்து நான் லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டா எப்படி நம்ம கூப்பிட்டோம் அந்த மாதிரி 1 2 3 4 பிகினராக இருக்கீங்கன்னா 4 லாக் போதும். இதை வந்துட்டு என்ன பண்ணோன்னா, இந்த கார்னரில் இந்த இடம் இருக்கு இல்லையா, இன்னர் கார்னர்,
இங்கேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்த உடனே இப்படி போடக்கூடாது. இப்படி கிராஸாக வச்சு நூல் இருக்குது, இந்த நூல் இருக்குன்னா இப்படி கிராஸாக போயிருக்கணும். ஏன்னா அப்படி நீங்கள் இந்த இடத்துலேருந்து இப்படி எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல முடி இருக்காது. ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு வந்து முடி அந்த இடத்துல இருக்காது, ஒரு சில பேருக்கு க்ரோத்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே கிராஸாக வச்சு ஃபஸ்ட்டு கீழே உள்ளது எக்ஸஸாக எடுத்துடணும். இங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணணும், இங்கே ஃபுல்லாக கீழே உள்ளது எடுத்துடணும். அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வந்து இந்த நூலை வந்து இப்படி கிராஸாக கொண்டு போயிட்டு இங்கே உள்ள எக்ஸஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோடு வந்திருக்கும், க்ரியேட் ஆகிருக்கும். அந்த கோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தின்னாக வேணுமா திக்காக வேணுமான்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே உள்ள எக்ஸஸை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஐப்ரோஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸ் கட் பண்ணணும். நான் அந்த சீப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு குட்டியான சீப்பு வந்து ஐப்ரோ சீப்புன்னு இருக்குது, ப்ரஷ்ஷுன்னு இருக்குது. அந்த இதை வந்துட்டு லைட்டாக இப்படி கோம் பண்ணிவிட்டு மேலே உள்ள எக்ஸஸை நம்ம இப்படி கட் பண்ணணும். சரிங்களா? இதை கட் பண்ணிவிட்டு 2 சைடுமே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று அவங்க ஐப்ரோ எடுக்கணும். சரிங்களா? இப்போ கஸ்டமர் இருக்காங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஐப்ரோ எடுக்க போகிறோம்னா அவங்களுக்கு முன்னாடி, அவங்க ஃபேஸ்க்கு முன்னாடி நின்று நம்ம எடுக்கணும். அதே லெஃப்ட் சைடு எடுக்கிறோம் அப்படின்னா பேக்கில் நின்று எடுக்கணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு சில பேர் வந்து ஃபோர்ஹெட் எடுக்க சொல்லுவாங்க, இது ஃபுல்லாக எடுக்க சொல்லுவாங்க. நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பர் லிப் சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. நான் மாய்ஸ்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு மாய்ஸ்டர் இருந்தால் மாய்ஸ்டர், அப்படி இல்லைன்னா இது மாதிரி அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா ஐப்ரோ ஃபினிஷ். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எனக்கு மாடல் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோ வேணும், வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து பர்சனலாக அனுப்பி விட்றேன். தேங்க்யூ.